ரீச் இயந்திரத்தின் மெக்கானிக்கல் அமைப்பை உருவாக்கினோம். பாருங்கள், கம்ப்ரசர், கண்டென்சர், ஃபில்டர் பயன்பாடு. ஆபரேட்டர் கம்ப்ரசரின் சக்ஷன், டிஸ்சார்ஜ், சார்ஜிங் ஆகிய 3 லைன்களிலும் ரோவில் ட்ரபிள் வைக்கப்பட்டுள்ளன. இப்போது பாருங்கள், கண்டென்சரையும் நாங்கள் அசல் ஸ்டாண்ட் மூலம் பொருத்தி இறுக்கமாக வைத்துள்ளோம். ஆபரேட்டரையும் நல்லா ஸ்டாண்ட் வச்சு இறுக்கமாக பொருத்தியுள்ளோம். சக்ஷன் மற்றும் டிஸ்சார்ஜ் லைன்களுக்கு நாங்கள் தனியாக காப்பர் குழாயை எடுத்தோம். இந்த குழாய்களை இப்படி பொருத்தி இணைக்க வேண்டும். இதற்காக நாங்கள் ஸ்வாங்கிங் டூல் மூலம் அதை தெளிவாக செய்துள்ளோம். இப்போது முதலில் டிஸ்சார்ஜ் லைன் குழாயை வெல்டிங் செய்வோம் மற்றும் கண்டென்சர் அவுட்புட்டில் ஃபில்டரை பொருத்துவோம். இங்கே பிளேயரால் கொஞ்சம் அழுத்தி பின்பு ஃப்ளக்ஸ் பவுடர் தடவி பிஜிங் ராட் உதவியுடன் வெல்டிங் செய்து விடுவோம். ஃபில்டர் அவுட்புட்டில் கேப்லரி டியூப்பை பொருத்தி நன்றாக இணைத்து விடுவோம். இப்போது ஆபரேட்டரில் கொஞ்சம் ஃப்ளக்ஸ் போடுவோம். கம்ப்ரசர் மோட்டாரை இயக்குவோம், ஏனெனில் செட்டப் தயார். இங்கே பாருங்கள். இப்போது ஆபரேட்டர் வந்துள்ள குழாயை சக்ஷன் லைனுடன் இணைத்து நன்றாக வெல்டிங் செய்ய வேண்டும். இந்த முறையில் முழு மெக்கானிக்கல் பகுதியையும் உருவாக்கலாம். இது தயாராகிவிட்டது. இதில் வாயு நிரப்ப சார்ஜிங் லைனும் உருவாக்க வேண்டும். இந்த முழு செட்டப்பை பாருங்கள். கம்ப்ரசர், கண்டென்சர், ஃபில்டர், கேப்லரி. இந்த ஆபரேட்டர் தயாராக உள்ளது. வெறும் NRB வால்வ். இங்கே சார்ஜிங் லைனில் ஒன்று இணைக்க வேண்டும். NR1P வால்வை இணைப்போம். முழு செட்டப் தயார். நன்றி.